திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். இன்னைக்கு நம்ம அடுத்த தலைப்பு பார்க்கலாம். தக்கன் வேள்வி. திருமந்திரத்துல 2ஆம் தந்திரம் வந்துட்டோம். இதுல தக்கன் வேள்வி பார்க்கலாம். தக்கனுடைய அந்த கதை தெரியும். அதை லைட்டா பார்த்துட்டு நம்ம இன்னைக்கான பாடல்களுக்கு போலாம். தக்கன் அப்படிங்கிறவர் ஒரு மன்னன். அவர் பிரம்மாவுடைய மகன் தான் தக்கன். அவரு சின்ன வயசுல இருந்தே அவங்க அப்பா கிட்ட யாரு உயர்ந்தவர், யாரு மிகப்பெரிய பலம் கொண்டவர் அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் பிரம்மா சிவன் தான் சிவன் தான் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அப்ப இருந்தே இவருக்கு ஒரு ஆசை வரும். அப்ப அந்த சிவன் அப்படிங்கிற இடத்த நாம போய் அடையணும், இருக்கிறதுலே நாம தான் பெரியவன் அப்படிங்கிற பேர் வரணும்னு சொல்லிட்டு அவரு கடுமையா தவம் பண்ணுவாரு. அப்ப அவருக்கு தவத்துல என்ன வரம் வேணுமோ கேள் அப்படின்னு சொல்லும்போது சிவபெருமான் தனக்கு மருமகனா வரணும். அப்ப சிவபெருமானே தனக்கு கீழே மருமகனா வந்துட்டா எல்லாருமே தான் சொல்றத கேட்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பார்வதி தேவி எனக்கு மகளா பிறந்து சிவபெருமான் மணக்க என்னுடைய மகளை திருமணம் பண்ண அந்த இது வேணும் அப்படின்னு சொல்லவும் அதே மாதிரியே நடக்கும். எல்லாம் கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் அவருக்கு சிவபெருமான அவமானப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலே அவர் ஒரு யாகம் பண்ணணும்னு சொல்லி எல்லாரையுமே கூப்பிடுவாரு. அப்ப எல்லாருமே சிவபெருமான் வந்தாதான் நாங்க வருவோம்னு சொல்லுவாங்க. ஆனா இவர் எல்லாரையுமே பேசி பிரெயின் வாஷ் பண்ணி படைத்தல் தொழில் செய்யற நீ இல்லைன்னா அப்புறம் அவர் எங்கிட்டு இருந்து அழிக்க போறாரு, அப்ப நீ தான் உயர்ந்தவன், சிவனை விட நீ உயர்ந்தவன், நீ வந்தா போதும். அப்புறம் திருமால்கிட்ட போயிட்டு காத்தல் தொழில் செய்யலைன்னா எப்படி, அதனால இருக்கிறதுலே நீ தான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே கூப்பிட்டு எல்லாரும் அந்த மதி மயக்கத்துல இவர் கூப்பிட்டதும் அந்த வேள்விக்கும் வந்துருவாங்க. அந்த அப்புறம் சிவபெருமான கூப்பிடாம சக்திய மட்டும் கூப்பிடுவாரு. அவங்களுக்கு வர இஷ்டம் இருக்காது. ஏன்னா அப்பா செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லி தெரியும். இருந்தாலும் அப்பாக்கு போய் நம்ம நல்ல புத்தி சொல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வருவாங்க. சிவபெருமான் வேண்டாம், நம்மள கூப்பிடல, நீ போவேணான்னு சொல்லுவாங்க. ஆனா கேட்காம அவங்க வருவாங்க. அவங்க வரும்போதே ஒண்ணு அப்பாவோட மனச மாத்தி சிவபெருமான அழைத்து அந்த யாகத்துல 2 பேருமா கலந்துக்கணும். அப்படி இல்லைன்னா நான் திரும்பி இந்த கைலாயம் வரக்கூடாது, அந்த இடத்துல நான் அழிஞ்சிடணும்னு நினைச்சிட்டு தான் வருவாங்க. அதே மாதிரி அந்த இடத்துல சிவபெருமானுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பிரசாதமா கொடுக்க வேண்டியது, படைக்க வேண்டியது எதுவுமே சிவபெருமானுக்கு செய்ய மாட்டாங்க. அப்ப பார்வதிக்கு கஷ்டமா இருக்கும். சொல்லி பார்ப்பாங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. அப்ப சக்தி தானாவே ஒரு வேள்வி வளர்த்து அதுல இறங்கி அவங்க உயிரை விட்டுருவாங்க. சிவபெருமானுக்கு தெரிஞ்ச உடனே அவரால தாங்கிக்கவே முடியாது. கோவத்துல அவருடைய ஒரு உருவமா வீரபத்ரரை படைத்து நீ பூலோகம் போய் அந்த வேள்விய உண்டு இல்லாம ஆக்கிற அப்படின்னு சொல்லவும் அவர் எல்லாரையும் அடிச்சு போட்டு இது பண்ணிருவாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா அவங்க செஞ்ச தப்ப நினைச்சு மன்னிப்பு கேட்பாங்க. ஒவ்வொருத்தரா மன்னிப்பு கேட்கவும் சிவபெருமான் திரும்ப இறங்கி அவங்க எல்லாருக்கும் அருள் கொடுத்து திரும்ப பிரம்மாக்குரிய அந்த படைத்தல் தொழில அவருக்கும் எல்லாருக்கும் அந்தந்த தொழிலையே திரும்ப கொடுத்து மனம் இறங்கிடுவாரு. இதுதான் அந்த கதை. அப்ப இந்த கதை மூலமா அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா 9 பாடல்கள் இருக்கு. அந்த வேள்வி நம்ம எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது அப்படிங்கறதான் இந்த கதை மூலமா சொல்லியிருக்காரு. வேள்வி அப்படின்னாலே ஒரு 2 சக்தி ஒன்று இணையக்கூடிய அந்த பயிற்சி தான் வேள்வி. நம்ம எப்படி வெளியில ஒரு யாக குண்டம் வச்சு அதுல ஒரு நெருப்பை எரிய விடுறோமோ அதே மாதிரி நம்ம உள்ளுக்குள்ள நமக்கு நடக்கணும் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் அந்த வேள்வி. இப்ப நம்ம அந்த வேள்வி அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம தீபாவளி பட்டாசு எல்லாம் வாங்கும்போது அதுல பாம்பு மாத்திரை அப்படின்னு சொல்லி ஒண்ணு கருப்பா சின்னோண்டு மாத்திரை மாதிரி இருக்கும். அத நம்ம இப்படி பொருத்தி வச்ச உடனே அதுல இருந்து அப்படியே ஒரு பாம்பு வர்ற மாதிரி இருக்கும். நம்ம சின்ன வயசுல அதை பார்த்து விளையாடி இருப்போம்.
அதே மாதிரிதான் நம்ம உடல்ல குண்டலினி சக்தி அப்படிங்கிறது அந்த மாத்திரை மாதிரி அத அப்படியே மடங்கி அப்படியே தூங்குன மாதிரி இருக்கும். ஒரு நல்ல நெருப்பு சக்தி வந்து அது மேல பட்டு எரிஞ்ச உடனே அதுக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றல் வந்து மிக வேகமா அப்படியே எழுந்து மேல் நோக்கி வர ஆரம்பிக்கும். எப்படி அந்த வேள்வியில அந்த தீய நம்ம ஃபர்ஸ்ட் வச்ச உடனே அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமா எப்படி மேல வருதோ அதே மாதிரி நமக்குள்ளயும் அந்த சக்தி வந்து மேல வரும். அதத்தான் வந்து வேள்வி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த கதையை பார்த்துட்டோம். இப்ப பாடல் பார்க்கும்போது நமக்கு புரியும். 353வது பாடல். தந்தை பிரான் வெகுண்டான் தக்கன் வேள்வியை செந்தழல் ஊடே புறப்பட விண்ணவர் முந்தைய பூசை முடியார் முறை கெட்டு சிந்தினர் அண்ணல் சினஞ்செய்த போதே. இப்போ முதல் பாடல்ல வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இறைவனை தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் துணைக்கு கூப்பிடணும். எந்த செயல் செய்தாலும் இது வேள்வின்னு இல்லை, எது செஞ்சாலுமே சிவபெருமான ஃபர்ஸ்ட் நமக்கு துணையா கூப்பிட்டு வச்சுட்டு தான் நம்ம எந்த செயலையும் செய்யணும் அப்படிங்கறத தான் இந்த முதல் பாடல்ல சொல்றாரு. தந்தை பிரான் அப்படின்னா பிரான் அப்படிங்கிறது இந்த இடத்துல பிரம்மனை குறிக்குது. தன்னுடைய தந்தையான பிரம்மனின் முதற் கடவுள், பிரம்மாக்குரிய கடவுளே யாருன்னா சிவபெருமான். தந்தை பிரான் வெகுண்டான் தக்கன் வேள்வியை, அத்தகைய சிவபெருமான அந்த முதல்வனாக ஏற்று அவரை கூப்பிடாதனால, வெகுண்டான் அப்படின்னா கோபம் கொண்டு, சிவபெருமான் வந்து தன்னை முறைப்படி அழைக்காததால கோபம் கொண்டு தக்கன் வேள்வியை, அந்த தட்சன் செய்த வேள்வியை வெந்தழல் ஊடே புறப்பட விண்ணவர். வெந்தழல் அப்படின்னா தன்னுடைய கோபத்தீ, அவருடைய நெற்றிக்கண்ல இருந்து வரக்கூடிய ஒரு தீ, எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு தீ, அந்த மாதிரியான வெந்தழல் உடே புறப்பட, அவர் அந்த அளவுக்கு கோபத்தோட இருக்கும்போது விண்ணவர், விண்ணவர் அப்படிங்கிறது அந்த யாகத்துல கலந்துகிட்ட தேவர்கள் முனிவர்கள் அனைவரும் முந்திய பூசை முடியார் முறை கெட்டு, அவங்க அவங்க எந்த பூஜைய விரும்பி அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ, அவர் கோபத்தோட வர்றதுக்கு முன்னாடி அங்க என்ன பூஜை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ அது முடியார், அது வந்து நல்ல முறையில முடியாமல் முடியார் முறை கெட்டு, அந்த அந்த பூஜையே அந்த வேள்வியே வந்து கெட்டு போயிட்டு சிந்தினர் அண்ணல் சினஞ்செய்த போதே, அவர் சிவபெருமானுடைய அந்த சினத்தினால எல்லாமே வந்து பாலா போயிருச்சு. அவங்க இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அது சிவபெருமானுடைய கோபத்தினால அது வந்து ஒண்ணுமே இல்லாம போயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்மளும் வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்திய வந்து எழுப்பி நம்ம ஒரு பயிற்சி பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு சிவபெருமான் தான் துணை இருக்கணும். ஏன்னா அவர் மனசு வச்சாதான் நம்மளால அந்த பயிற்சியையும் பண்ண முடியும். நம்மளுடைய நோக்கம் அவரை போய் அடைகிறதா தான் இருக்கணும். அதை விட்டுட்டு எனக்கு இந்த சக்தி வேணும், எனக்கு இது கிடைக்கணும், அது கிடைக்கணும் அப்படின்னு ஒரு வேற எண்ணத்தோட நாம வந்து இந்த பயிற்சி செய்தோம்னா சிவபெருமானுடைய கோபத்தினாலேயே அது வந்து ஒண்ணுமே இல்லாம போயிரும், நம்ம நினைச்சது நடக்காம போயிரும். அப்ப நம்மளுடைய எண்ணம் முழுவதும் சிவனை அடைகிறதுக்காக மட்டுமே அந்த வேள்வி செய்யறதா நாம இருக்கணும். இது முதல் பாடல். அடுத்து 354வது பாடல். சந்தி செய்ய கண்டு எழுகின்ற அரிதானும் எந்தை இவன் அல்ல யாமே உலகினில் பந்தம் செய் பாசத்து வீழ்ந்து தவஞ்செய்ய அந்தம் இலானும் அருள் புரிந்தானே. இரண்டாவது பாடல்ல என்ன சொல்றாருன்னா, மொத பாடல்ல அவர் இறங்கி வந்து கோவப்பட்டாரு, அந்த வேள்வி ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. ரெண்டாவது பாடல்ல மன்னிப்பு கேட்டுட்டா அவர் எப்படி மாறுறாரு, அவரு மனம் இறங்கி போயிடுறாரு, ஒரு மன்னிப்புக்கே அவருடைய கோபம் வந்து தணிஞ்சிருது. அப்ப நம்மளும் வந்து எவ்வளவுதான்
நிறைய படிச்சுட்டு நம்மளும் நல்ல விதத்துல செஞ்சாலும் நம்மள அறியாம சில நேரம் தவறுகள் பண்ணுவோம். அதனால பரவாயில்ல. எதுனாலும் இறைவன்ட்ட மன்னிப்பு கேட்கிற மாதிரி நம்மள நாமே சரண்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா இறைவன் வந்து கட்டாயம் மன்னிச்சிருவாரு அப்படிங்கிறது அந்த 2வது பாடல்ல சொல்றாரு. சந்தி சந்தினா 2 விஷயங்கள் வந்து ஒண்ணு சேர்றது, சந்திக்கிறது. சந்தி செயக்கண்டு அந்த ஆண் பெண் அப்படிங்கிற 2 விஷயங்கள் ஒண்ணு சேருது அப்படிங்கிற மாதிரி கீழே இருக்கக்கூடிய சக்தி மேல இருக்கக்கூடிய சிவனோட வந்து இணையக்கூடிய அந்த சந்தி செயங்கண்டு ஆஹ் அதை நோக்கி நாம எழுகின்ற அரிதானும் அத நாம செய்யக்கூடிய பயிற்சி செய்யும் போது எந்த இவன் அல்ல யாமே ஆஹ் அந்த பயிற்சி செய்ய செய்ய நமக்குள்ள என்ன ஒரு அகங்காரம் வரும்னா என்னால முடியுது நான் செய்யறேன் அப்படின்னு நமக்குள்ளே ஒரு அகங்காரம் வரும். அப்ப நம்மளை விட உயர்ந்தவங்க யாருமே இல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துரும். எந்த இவன் அல்ல யாமே நம்மை போல யாருமே இல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். உலகினில் பந்தம் செய் பாசத்து வீழ்ந்து தவம் செய்ய இந்த இந்த பந்தம் பாசம் இது எல்லாமே வந்து அந்த ஆணவத்திலேயே வந்து நமக்கு போயிட்டு இந்த தவம் பண்ணி நாம அந்த இறைநிலை அடையலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்திலேயே நாம போகும்போது அந்தம் இலானும் அருள் புரிந்தானே எந்த இல்ல அல்லன் யாமே நம்மளுக்கு மேல யாருமே இல்ல அப்படிங்கிற அந்த அகங்காரத்தை அழிச்சாதான் வந்து இறைவனை நாம உணர முடியும். நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய இந்த உறவுகள் இது எல்லாமே மாயை அப்படிங்கிறத புரிஞ்சிட்டு அந்த அகங்காரத்தையும் விட்டா மட்டும்தான் நம்ம போய் இறைவனை அடைய முடியும். அது எல்லாம் நமக்கு நீங்கணும் அப்படின்னா இறைவன் வந்து மனசு வச்சாதான் செய்ய முடியும். அப்ப அவன்கிட்ட நம்ம எல்லாத்தையும் நாம அவன்கிட்ட கொடுக்கும் போதுதான் அது வந்து நடக்கும். அந்தம் இலானும் அருள் புரிந்தானே. அந்தம் அப்படின்னா முடிவு அற்ற இல்லாதவன், முடிவு இல்லாதவன் அருள் புரிந்தானே. சிவபெருமான் வந்து நமக்கு அருள் புரிந்தான். இன்னொருக்க பார்க்கலாம். சந்தி செய்ய கண்டு எழுகின்ற அரிதானும் அந்த சந்தி ஆண் பெண் அப்படிங்கிற 2 விதமான சக்தி ஒன்று சேரக்கூடிய அந்த அரியதான அந்த பயிற்சியிலும் எந்த இவன் அல்ல யாமே இந்த உலகத்தில் படைப்பவன் சிவன் அல்ல நானே என்று அந்த ஆணவத்தோட இருந்த திருமால் கூட அவருடைய அந்த கோபத்தை கண்டு பயந்து இறங்கி அவர் மன்னிப்பு கேட்க போய் தான் அந்த சிவபெருமானும் வந்து அவருக்குள்ள இருந்த அந்த ஆணவம் மாயை அனைத்தையுமே நீக்கி அவருக்கு வந்து அருள் புரிந்தார். நம்மளும் அதே மாதிரி எல்லாத்தையுமே சிவபெருமான் கிட்ட ஒப்படைத்து பணிந்து போகும்போதுதான் அவர் நமக்கும் அருள் செய்வார். 355வது பாடல். அப்பரிசே அயனார் பதி வேள்வியுள் அப்பரிசு அங்கி அதிசயம் ஆகிலும் அப்பரிசே அது நீர்மையை உட்கலந்து அப்பரிசே சிவன் ஆளுகின்றானே. இந்த இடத்துல எல்லா வரியிலையும் அப்பரிசே அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அவர் வந்து அந்த யாகத்தை எல்லாம் கலைச்சிட்ட பிறகு அவருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த திருமால் போய் மன்னிப்பு கேட்கிறாரு. அடுத்து ஒவ்வொருத்தரா மன்னிப்பு கேட்கவும் அவருக்கு வந்து கோபம் வந்து குறைஞ்சதுக்கு அப்புறம் அவர் வந்து திரும்ப அருள் கொடுக்கிறாரு. அததான் வந்து அப்பரிசு அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு திரும்ப கொடுக்கக்கூடிய அந்த அருள் அத வந்து அப்பரிசே அப்படின்னு சொல்றாரு. அப்ப முதல் பாடல்ல அவர் கோவப்பட்டு எல்லாத்தையும் கலைக்கிறாரு. 2வது பாடல்ல மன்னிப்பு கேட்ட உடனே 3வது பாடல்ல அருள் கொடுத்துடுறாரு. அப்பரிசே அயனார் பதி வேள்வியுள் அயனார் அப்படிங்கிறது இந்த இடத்துல பிரம்மாவை குறிக்குது. பிரம்மாவினுடைய தொழிலான படைக்கும் தொழிலையே திரும்ப பரிசாக பிரம்மாக்கு வந்து கொடுக்கிறாரு. யாரு? பதி இறைவனே வந்து அந்த அந்த வேள்விக்கான பரிசா அவரே வந்து கொடுத்துடுறாரு. அந்த அந்த வேள்வியை அழிச்ச பிறகு கொடுத்துடுறாரு. வேள்வியுள் அப்பரிசு அங்கி அதிசயம் ஆகிலும் இந்த இடத்துல அங்கி அப்படிங்கிறது
அந்த நெருப்பு கடவுளை தான் வந்து இந்த இடத்துல அக்கினின்னு சொல்றாங்க. அந்த அங்கி அப்படின்னு சொல்றாங்க. அவருக்குரிய அந்த தொழிலையும் வந்து அந்த அக்கினிக்குரிய தொழிலையும் அவருக்கே வந்து பரிசாக கொடுத்துடுறாரு. அப்பரிசே அது நீர்மையை உட்கலந்து ஆஹ் அந்த நீர்மையை அப்படிங்கிறது தன்னுடைய கோபத்தை வந்து தணித்து அவரே வந்து மனம் இறங்கி உட்கலந்து அப்பரிசே சிவன் ஆளிக்கின்றானே. அந்த ஒவ்வொருத்தருக்கும் அவர் கொடுக்கக்கூடிய பரிசு தான் வந்து அவராவே இருக்காரு. அந்த அக்கினியா வந்தவரும் சிவபெருமான் தான், அத கலைத்தவரும் சிவபெருமான் தான். இப்ப அத திரும்ப அவங்களுக்கே பரிசா குடுக்கிறவரும் சிவபெருமான் தான். எல்லாமே வந்து அவரே தான் வந்து செய்யறாரு. அப்ப அவர் இல்லாம எதுவுமே இல்ல. அவர் நினைச்சாதான் எதுவுமே நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சு ஆளுகின்றானேன்னா அவனேதான், எல்லாமும் அவனேவாதான் இருக்கின்றான். அப்பரிசே அயனார் பதி வேள்வியூர். இந்த பிரம்மனுக்குரிய அந்த படைத்தல் தொழிலை பிரம்மனுக்கே பரிசாகவும் வேள்வியுள் அப்பரிசு அங்கி அதிசயம் ஆகிலும். அந்த வேள்வியில் வரக்கூடிய அங்கியின் தொழிலான அழித்தல் தொழிலுக்குரிய பரிசாகவும் அவனுக்கே அந்த நெருப்பு கடவுளுக்கேவும் கொடுத்து அப்பரிசே அது நீர்மையை உட்கலந்து தன்னுடைய கோபம் தணிந்து அருள் சக்தியாக அனைவருக்கும் அந்த அந்த தொழிலையே வந்து மீண்டும் கொடுத்து எல்லாமும் அவனாகவே இருக்கின்றான். 356வது பாடல். அப்பரிசே அயன்மால் முதல் தேவர்கள் அப்பரிசே அவர் ஆகிய காரணம் அப்பரிசு அங்கியில் நாளும் உள்ளிட்டு அப்பரிசு ஆகி அகழ்ந்திருந்தானே. இப்ப இந்த பாடல்ல என்ன சொல்லியிருக்காருன்னா எல்லாருக்குள்ளயும் இருப்பவன் சிவன் அப்படிங்கிறத உணர்றாங்க. முதல் பாடலும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இருந்துச்சு. அவரே அருள் கொடுக்கிறாரு, அந்த அருளையும் நிறைந்திருக்கிறவர் சிவபெருமானே. அப்பரிசே அயன்மால் முதல் தேவர்கள். அந்த அயன் அப்படிங்கிறது பிரம்மனையும், மால் அப்படிங்கிறது திருமாலையும், முதலிய தேவர்கள் இவங்க 2 பேர் போக அங்க எந்த தேவர்கள்லாம் வந்தாங்களோ அவங்க அனைவருக்கும் அப்பரிசே அவர் ஆகிய காரணம். அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பரிசாக இருக்கிறது எல்லாமே அவர் சிவபெருமான் தான். படைத்தல் தொழில் பிரம்மாக்கு கொடுத்தாலும் அந்த சக்தி வந்து அவர்கிட்ட தான் இருக்கு. சிவபெருமான் இல்லாம பிரம்மாவால படைத்தல் தொழில் பண்ண முடியாது. சிவபெருமான் சொல்றதான் அவர் செய்ய போறாரு. அதே மாதிரி திருமாலுக்கும் அப்படிதான், தேவர்களுக்கும் அப்படிதான். எல்லாருக்கும் அந்த தொழில் கொடுத்தாலும் அந்த மெயின் கண்ட்ரோல் வந்து யார்கிட்ட இருக்கும்னா சிவபெருமான் கிட்ட தான் இருக்கும். அப்ப எல்லாருக்கும் என்னென்ன தொழில் கொடுத்தாலும் எல்லாமே அவருடைய காரணம். அவர்தான் அதற்கான காரணமாகவும் இருக்கிறார். அப்பரிசு அங்கியுள் நாளும் உள்ளிட்டு அந்த அந்த அக்கினி, அந்த வேள்வி தீல இருக்கக்கூடிய அந்த அக்கினியும் அவராகவே தான் இருக்கிறார். அப்பரிசு அங்கியுள் நாளும் உள்ளிட்டு அந்த அக்கினிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சக்தியும் சிவனாகவே இருக்கிறார். அப்பரிசு ஆகி அலர்ந்திருந்தானே. அந்த இதுக்கு முன்னாடி பாடல்ல வந்து அதே வரிதான். எல்லாமாகவும் நிறைந்திருப்பவன் அவனேதான். அவரேதான் அந்த வேள்வியையும் அளிக்கிறாரு, அவரேதான் கொடுக்கவும் செய்யறாரு. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நமக்குள்ள நம்ம அந்த சக்திய நம்ம மேல கொண்டு வரணும் அப்படின்னு நமக்கு எண்ணம் வருவதும் சிவபெருமானாலதான். அதை நம்ம பயிற்சி செய்து நம்ம மேல கொண்டு வர்றதும் அவராலதான். அதுல தடைகள் ஏற்படுது அப்படின்னா நம்மளுடைய வினைகள்னாலதான் தடை ஏற்படுது. அப்ப அதுக்கும் காரணம் அவன் தான். அப்ப என்ன பண்ணணும், அவர்கிட்டயே நம்ம வந்து சரண்டர் பண்ணிடணும். அப்பதான் அவர் வந்து திரும்ப நமக்கு அருள் கொடுப்பாரு. ஒவ்வொரு இதுலயும் நான் முயற்சி பண்றேன் அப்படிங்கிற அந்த அகங்காரம் இருந்தா நம்மளால அடுத்த நிலைக்கு போக முடியாது. அப்ப திருமாலே எப்படி வந்து இறங்கி மன்னிப்பு கேட்டாதான் அவருடைய அருள் கிடைக்குதோ அதே மாதிரி நாமளும் வந்து இறங்கி போனாதான் அவருடைய அருள் வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்த பாடல் 357.
அலர்ந்திருந்தான் என்று அமரர் துதிப்ப குலம் தரும் கீழ் அங்கி கோல் உற நோக்கி சிவந்த பரம் இது சென்று கதுவ உவந்த பெருவழி ஓடி வந்தேனே. இப்ப இந்த பாடல்ல வந்து அவர் எப்படி அருள் புரிந்தாரு. இந்த முந்தின பாடல்ல அவர் வந்து பரிசாக கொடுத்து கொடுத்து அருள் புரிந்தாரு அப்படின்னு பார்த்தோம். அப்ப எப்படி நம்ம இந்த வேள்வி வந்து தவறு அப்படின்னா நம்ம எப்படிதான் அந்த வேள்வியை வளர்த்து நாம அவருடைய அருளை பெறுறது, அது இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு. அலர்ந்திருந்த இருந்தான் என்று அமரர் துதிப்ப. தேவர்கள் எல்லாமே, இந்த அமரர்கள் அப்படிங்கிறது தேவர்கள், அவங்க எல்லாருமே வந்து இவரை தான் வந்து அனைத்து இடத்திலும் பரவி இருக்கிறார், சிவனையே நினைப்பார், இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பாக்குறோம் இல்லையா. அதே மாதிரி சிவபெருமானுக்கான ஒரு உயர்ந்த சொல்லா அவர் வந்து கொடுத்திருக்காரு. குலம் தரும் கீழ் அங்கி கோல் உற நோக்கி. கீழ் அங்கி அப்படின்னா நம்ம உடல்ல கீழே இருக்கக்கூடிய நெருப்பு, அதுதான் குண்டலினி சக்தி, அது நம்மளுடைய மூலாதாரத்துல இருக்கு. குலம் தரும் அப்படின்னா இங்கதான் அந்த ஒரு இரண்டாவது சக்கரத்துக்கு நடுவுல அது ஒரு அக்கினியா இந்த இடத்துல வந்து புதைந்து இருக்கு. கோல் உர, இந்த கீழே இருக்கக்கூடிய அங்கி கோல் உர அப்படின்னா இதுக்கு மேல இருக்கக்கூடிய மற்ற சக்கரங்கள்ல கடந்து மேல வர நோக்கி, நோக்கினா பார்த்து, அப்ப நம்மளுடைய கண்ணுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி மூலமா சிவந்த பரம் இது சென்று. இந்த சிவந்த பரம் அப்படிங்கிறது அந்த ஒரு பொருள் வந்து சிவப்பு செழுமை அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா அது வந்து முழுமை அடைந்தது. இப்போ ஒரு ஒரு இடத்துல நல்லா தீ எரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து சிவப்பு நிறம் வரும். இப்ப சிவப்புனா அது முழுமை பெற்றதுக்கான அர்த்தம். அப்ப அந்த அக்கினி வந்து முழுமை பெற்று மேலே எழும்பி வரும்போது, மேல் நோக்கி வரும்போது, மற்ற சக்கரங்களை கடந்து வரும்போது இது சென்று கதுவ உவந்த பெருவழி ஓடி வந்தேனே. கதுவ அப்படிங்கிறது வழிபாடு அப்படிங்கிற பொருள்ல கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த இந்த கீழே இருக்கக்கூடிய சக்தி ஒவ்வொரு சக்கரங்களா வந்து மேல வரும்போது நாம அந்த சக்தி கிட்ட இருந்து நம்மளுடைய அந்த அருளை வந்து பெறலாம். அந்த இடத்துலதான் நம்ம உணர்றோம் அவர் வந்து அருள் செய்யறாரு அப்படிங்கிறது அந்த சக்தி மேல போய் அடையும் போது. உவந்த பெருவழி ஓடி வந்தேனே. இந்த இடத்துக்கு வந்த பிறகுதான் அந்த சிவபெருமானுடைய அருள் வந்து எனக்கு கிடைத்து நான் அதை வந்து பெருமிதப்பட்டு அந்த வழியிலேயே நான் இருந்தேனே அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம உடல்ல கீழே இருக்கக்கூடிய அந்த சக்திய ஒவ்வொரு சக்கரங்களா கடந்து மேல எழுப்பி நம்மளுடைய பார்வைக்கு கொடுக்கக்கூடிய அந்த பயிற்சி மூலமா அது மேல போய் அடையும் போதுதான் நம்ம அதை வழிபட்டு அதுல இருந்து பெறக்கூடிய அந்த அருள் சக்திய நம்மளால பெற முடியும். அடுத்து 358வது பாடல். அரி பிரம்மன் தக்கன் அருக்கனுடனே வருமதி வாளை வன்னினல் இந்திரன் சிரம் முகம் நாசி சிறந்தகை தோள்தான் அரண் அருளின்று அழிந்த நல்லோரே. இப்ப இந்த பாடல்ல வந்து தவறு செய்தா அவங்கள வந்து எப்படி வந்து தண்டிக்கிறாரு. அப்ப நம்ம நம்ம என்ன தவறு செய்தாலும் அதுக்கான தண்டனையும் கிடைக்கும், மன்னிப்பும் கிடைக்கும். ரெண்டுமே இருக்கதான் செய்யும். நம்ம தண்டனையில இருந்து தப்பிக்கிறதுக்காக அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு சரணடைய முடியாது. அவர் அதுக்கு என்ன தண்டனை கொடுக்குறாரோ அதையும் நம்ம வாங்கிக்கிட்டாதான் அடுத்து அவர் அருள் கொடுப்பாரு. அப்ப அந்த தண்டனைக்கு வந்து நாம பயப்படக்கூடாது. அந்த தண்டனையையும் நாம வந்து ஏத்துக்கணும். அதுதான் இந்த பாடல். அரி அப்படிங்கிறது திருமாலை குறிக்குது, பிரம்மன் அப்படிங்கிறது பிரம்மாவை குறிக்குது, தக்கன் அந்த வேள்விய வளர்த்த தட்சன் பிரம்மனுடைய மகன், அருக்கன் அப்படிங்கிறது சூரியனை குறிக்குது. உடனே இவங்க எல்லாருடனே திருமால் பிரம்மன் தட்சன் சூரியன் இவர்கள் உடனே வருமதி, வருமதினா வரும் சந்திரன், வரக்கூடிய சந்திரன்,
வாழை அப்படிங்கிறது கலைமகள், வாழைத்தாய் அந்த வாழை. வன்னி நல் இந்திரன், வன்னி அப்படிங்கிறது அக்கினி தேவன், நல் இந்திரன் நல்ல இந்திரன், இவங்க எல்லாருமே. அப்ப இவங்க எல்லாரும் இந்த வேள்வியில கலந்துகிட்டாங்க. சிவபெருமான அவமதிக்கிற அந்த தப்புக்கு இவங்க எல்லாருமே துணை சேர்ந்திருக்காங்க. யாருமே இவங்க யாரும் தப்பு பண்ணல. ஆனா தப்பு பண்ணவங்களுக்கு எல்லாருமே துணை போயிருக்காங்க. இவங்களுக்கு சிரம், முகம், நாசி. சிரம் அப்படின்னா தலை, முகம், நாசி அவங்களுடைய மூக்கு, சிறந்த கை அவங்களுடைய கைகள், தோல் தோள்பட்டை, தான் அரண் இது எல்லாமே இவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஒருத்தருக்கு பிரம்மனுடைய தலை பிய்யப்பட்டது, அப்புறம் இந்திரனுடைய மூக்கு வெட்டப்பட்டது, முக சந்திரனுடைய முகம் உரசப்பட்டது, அப்புறம் அருக்கனுடைய கை உடைக்கப்பட்டது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தண்டனைகள் கிடைக்கப்பட்டது. அரண் அருள் நின்று அழிந்த நல்லாரே. அந்த சிவபெருமான் தன்னுடைய கோபத்தால அந்த வீரபத்ரரை வச்சு இவங்க எல்லாருக்கும் அதற்கான தண்டனை கொடுத்த பிறகுதான் அவர் அவங்க அதுக்கப்புறம் தான் அவர் மனம் இறங்கி வந்தார். அப்ப இவங்க எல்லாருக்குமே அவங்கவங்க செஞ்ச தவறுக்கு ஏத்த மாதிரியான தண்டனைகள் கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அந்த தண்டனை கொடுக்கப்பட்டது. இதுதான் இந்த பாடல். அப்ப நம்ம செய்த வினைகள், போன பிறவில என்ன செஞ்சோமோ ஏது செஞ்சோமோ அது எல்லாத்துக்குமான பலன்களை இந்த பயிற்சி செய்யும் போது நமக்கு கிடைக்கதான் செய்யும். நமக்கு நல்லா இருந்த பிசினஸ்ல நட்டம் ஏற்படுறதோ, இல்ல நல்லா இருந்த உடல்நிலையில ஏதோ ஒரு பிரச்சனை வர்றதோ எல்லாமே வர்றது நல்லதுக்கு தான். நம்மளுடைய வினைகள் முடிந்து அடுத்து இறைவனுடைய அருள் கிடைக்க போகுது. அதனால அவர் கொடுக்கக்கூடிய அந்த தண்டனைகளையும் நாம பக்குவமா ஏத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் இந்த கதை. அடுத்து 359வது பாடல். செவி மந்திரம் சொல்லும் செய்தவ தேவர், அவி மந்திரத்தின் அடுக்களை போலி, செவி மந்திரம் செய்து தாமுற நோக்கும், புவி மந்திரங்கள் கொடியது வாமே. இந்த பாடல்ல எப்படி மந்திரம் சொல்றது? ஏன்னா இப்ப இவங்க எல்லாரும் ஒரு ஒரு பதவியில இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஆணவம் வந்திருக்கும். சரி நம்ம உயர்ந்தவங்களா இருக்கலாம் போவோம் அப்படின்னு சொல்லி போயிருப்பாங்க. ஆனா இந்த மற்ற தேவர்கள் இருப்பாங்க. அவங்கதான் அந்த யாகம் வளர்த்திருப்பாங்க. மந்திரங்கள் அவங்கதான் சொல்லியிருப்பாங்க. அவங்க என்ன தப்பு பண்ணாங்க அந்த தேவர்களை பத்தி இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு. அவங்க அந்த மந்திரங்கள் எல்லாம் கற்கும் போதே சிவபெருமானுடைய மந்திரங்களாதான் இது எல்லாமே படிக்கப்படுது. சிவனை அடைகிறதுக்கான மந்திரங்கள். இது எல்லாமே தெரிஞ்சிருந்தும் அவங்க அப்புறம் ஏன் அந்த வேள்வியில போய் கலந்துக்கணும்? அப்போ ஒண்ணு அவங்களுக்கு அந்த மந்திரத்துக்கான பொருள் தெரியாம இருந்திருக்கணும். இல்லைன்னா அந்த பொருள் தெரிஞ்சும் அதை எங்க ஓதணும் ஓதக்கூடாது அப்படிங்கிற அந்த அறிவு இல்லாம போய் ஓதி இருப்பாங்க. அப்படிங்கிறதுக்காக அந்த தேவர்களை பத்திய ஒரு கதை. இத இன்னொரு கதை மூலமா எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு குதிரை வளர்ப்பான். அந்த குதிரைக்கு அவன் என்ன பயிற்சி கொடுத்திருப்பானா, காப்பாத்து அப்படின்னு சொன்னா அந்த குதிரை ஓடணும், வேகமா ஓடணும் அப்படின்னு சொல்லி பழக்கியிருப்பாரு. கடவுளே அப்படின்னு சொன்னா அந்த குதிரை ஓடக்கூடாது, நிக்கணும் அப்படின்னு பழக்கியிருப்பாரு. நன்றின்னு சொன்னா அந்த குதிரை குதிக்கணும் அப்படின்னு சொல்லி பழக்கியிருப்பாரு. 3 வார்த்தைக்கு மட்டும் அந்த குதிரை ரெஸ்பான்ஸ் பண்ற மாதிரி காப்பாத்துனா ஓடணும், கடவுளேனா நிக்கணும், நன்றினா குதிக்கணும்னு. அப்ப ஒரு நாள் ஒரு திருடன் வருவான். அவனுடைய வீட்டுல இருந்த எல்லா பொருளையும் திருடிடுவான். திருடிட்டு எப்படி தப்பிக்கன்னு பார்க்கும்போது இந்த குதிரையை பாத்துருவான். குதிரையில ஏறி நம்ம தப்பிச்சு போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த குதிரை மேல ஏறி உட்கார்ந்துருவான். அந்த குதிரையை வளர்த்தவரு பாத்துருவாரு, திருடன் வர்றான் ஓடுறான்னு. அவனை பிடிக்கிறதுக்காக துரத்திட்டு வருவாரு. அந்த திருடனுக்கு அந்த குதிரையை ஓட்டணும்னு சொல்லி அவனு என்னென்னமோ செஞ்சு பார்ப்பான். அந்த குதிரை ஓடாது. ஏன்னா காப்பாத்துன்னு சொன்னாதானே அந்த குதிரை ஓடும். அதனால அந்த குதிரை ஓடவே இல்லை.
பக்கத்துல வரவும் இவனுக்கு என்ன செய்யன்னு தெரியாது. காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லவும் அந்த குதிரை ஓட ஆரம்பிச்சிடும். அப்ப அவனும் போற வழியெல்லாம் காப்பாத்து காப்பாத்து காப்பாத்துன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான், ஓடிக்கிட்டே இருக்கும். பார்த்தா அது கடைசி ஒரு மலையோட முடியிற இடத்துல வரைக்கும் அது போக ஆரம்பிச்சிடும். போதும் ஓடாத ஓடாதன்னு சொல்வான். அந்த குதிரைக்கு புரியாது, அது ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப இவனுக்கு பயம் வந்துரும். நம்ம விழப்போறோம் போல அப்படிங்கிற பயம் வந்துட்டு, கடவுளே அப்படின்னு சொல்வான். அந்த குதிரை வந்து நின்னுடும். இவனுக்கு அது புரியாது. நின்னுடும். நின்னதுக்கு அப்புறம் இவன் சரி கடவுள் தான் நம்மள நிப்பாட்டிட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு நன்றி அப்படின்னு சொல்வான். அந்த குதிரை அங்க இருந்து குதிச்சு அந்த மலையில இருந்து விழுந்து அவன் வந்து செத்து போயிருவான். இது வந்து ஒரு சின்ன கதை. இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, நம்ம எவ்வளவோ படிச்சிருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அந்த அந்த குதிரையோடைய மொழி என்ன? அதுக்கு என்ன சொன்னா நம்மளால அத பயிற்சி படுத்த முடியும்? அப்படிங்கிற அந்த அறிவு இருந்தாதான் நம்ம அந்த குதிரைய வந்து ஓட்ட முடியும். அதே மாதிரி தான் நம்ம படிக்கக்கூடிய கல்வி எல்லாமே வந்து இந்த திருமந்திரமும் சேர்த்து இது இப்படி அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் நாம படிச்சாலும், நம்ம அந்த பயிற்சி பண்ணும்போது அதுல என்ன விஷயம் அதுக்குள்ள சொல்லியிருக்காரு? இது எல்லாமே சிவபெருமானுக்கே சமர்ப்பணம். அவர் மட்டும்தான் இருக்க முடியும். அவருக்கு மேல எதுவுமே இல்ல. அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த மட்டும் உணர்ந்து நாம பயிற்சி பண்ணாதான் அதுல வந்து தெளிவு கிடைக்கும் அப்படிங்கறதான் அவர் திரும்ப திரும்ப சொல்லியிருக்காரு. அப்ப இவ்ளோ பெரிய தேவர்கள் அவங்களுக்கு கூட அந்த ஒரு விஷயம் புரியாம தக்ஷனுடைய பேச்ச கேட்டுட்டு தக்ஷனுக்காக அந்த மந்திரத்தை வந்து ஓதிட்டாங்க. அப்ப அந்த மந்திரம் அவங்க கற்றும் பிரயோஜனம் இல்ல. அந்த மந்திரம் எங்க எப்ப யாருக்காக ஓதணுங்கிற அறிவு வந்து வேணும். அதுதான் இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு. செவி மந்திரம் சொல்லும் செய்தவ தேவர். நம்ம செவியால கேட்டு படித்த அந்த மந்திரங்கள் எங்க சொல்லணும் அப்படிங்கிற அந்த அறிவோட தான் நாம வந்து கற்கணும். செய்தவ தேவர்கள் அப்படி இல்லாம இந்த தேவர்கள் வந்து இத வந்து தேவர்கள் ஆகுறதுக்கே அவங்க வந்து ஏகப்பட்ட தவம் இருந்து இந்த மந்திரங்களை கற்று ஓதிதான் தேவர்கள் ஆகியிருப்பாங்க. அவங்களே வந்து அவிமந்திரத்தின் அடுக்கலை போலி. அப்பேற்பட்ட தேவர்களே வந்து அந்த அந்த மந்திரங்களுக்கான பொருள் என்ன, அது எப்படி என்பது தெரியாத மாதிரி ஒரு ஒரு முட்டாள்களை போல செவி மந்திரம் செய்து தாம் முற நோக்கும். எந்த ஒரு ஞானமும் இல்லாம அந்த மந்திரங்களை ஓதி முறைக்கு மாறாக செய்து குவி மந்திரம் கொல் கொடியது வாமே. குவி மந்திரம் அப்படின்னா நம்மளுடைய மனதை குவிக்கக்கூடியது, ஒருநிலைப்படுத்தக்கூடிய மந்திரம். கொல் கொடியது வாமே. அத்தகைய அந்த மனதை ஒருநிலைப்படுத்தி நம்ம எதுக்கு செய்யறோம் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் இல்லாம சொல்லக்கூடிய அந்த மந்திரம் கொடியதுவாமே. அது வந்து ரொம்ப குற்றமான ஒரு செயல். அதனால தேவர்களுக்கும் அந்த வேள்வியில வந்து அதற்கான தக்க தண்டனை வந்து கிடைத்தது. அடுத்து 360வது பாடல். நல்லார் நவகுண்டம் 9 இன்புற பல்லார் அமரர் பரிந்தருள் செய்க என வில்லார் புறத்தை விலங்கு எரி கோத்தவன் பொல்லா அசுரர்கள் கொன்றும் படிக்கே. அந்த வேள்வி செய்யும் போது அதுல வந்து அந்த நவகுண்டம் வச்சு நம்ம வேள்வி செய்வாங்க. அது வந்து நம்ம பார்த்திருக்கோம். அந்த நவகுண்டத்துல நாம என்ன செய்யறோம், எப்படி செய்யறோம், அந்த வேள்வியில நம்ம என்ன செய்யணும், இப்ப என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த மந்திரம் ஓதுறது கூட நம்ம புரிந்து சொல்லணும். எல்லாமே இறைவனுக்காகன்னு அர்ப்பணித்து செய்யணும். அவர் கொடுக்கக்கூடிய தண்டனையையும் மகிழ்வோட ஏத்துக்கணும். அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் நம்ம செய்த தவறுகளுக்கு. இதெல்லாம் பார்த்தோம். அப்ப அந்த நவகுண்டம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது இந்த பாடல்ல சொல்றாரு. நல்லார் நவகுண்டம் 9 இன்புற. நல்லார் அப்படிங்கிறது அந்த இறைவனுடைய அருள் வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டி செய்யக்கூடிய தேவர்கள், நல்லவர்கள். நவகுண்டம் 9 விதமான குண்டம் வந்து அமைத்திருப்பாங்க. நம்ம கோயிலுக்கெல்லாம் போனா பார்ப்போம். யாகம் வளர்க்குறாங்க அப்படின்னா ஒரு சதுரம், ஒரு முக்கோணம், ஒரு ஐங்கோணம், அருங்கோணம், 8 கோணம்
அப்புறம் ஒரு தாமரை பூ மாதிரி ஒரு வடிவம், இலை அப்படின்னு சொல்லி மொத்தம் வந்து 9 விதமான நவகுண்டம் வந்து வைத்திருப்பாங்க. அந்த நவகுண்டம் 9ம் அந்த 9 நவகுண்டமும் எதை குறிக்குது அப்படின்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய 9 விதமான துவாரங்கள். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். 2 கண்களும் சேர்ந்து ஒரு துவாரம், 2 காதுகள் சேர்ந்து 2, மூக்கு 3, வாய் 4, நம்மளுடைய தோல் 5, நம்மளுடைய தொப்புள் 6, நம்மளுடைய மலவாய் 7, நம்மளுடைய ஜலவாய் 8, நம்மளுடைய உச்சந்தலை வந்து 9. இந்த 9 துவாரங்கள் தான் அங்க வந்து 9 நவகுண்டங்களா வச்சிருக்காங்க. இன்புற இந்த இந்த 9 துவாரங்கள்ல இருக்கக்கூடிய அடைப்புகள். ஏன்னா இது மூலமா தான் நம்மளுடைய உயிர் இந்த உடலுக்குள்ள வந்தது. இது மூலமா தான் இந்த உயிர் வந்து இந்த உடலை விட்டு போக போறது. இறைவனை அடையிறதுக்கும் இந்த துவாரங்கள் வழியா தான் அது போக போகுது. அப்புறம் அந்த 9 துவாரங்களுக்காக தான் அந்த நவகுண்டம் அமைத்திருக்காங்க. இன்புற அது வந்து எந்த எந்த ஒரு தடைகளும் இல்லாம இயங்க பல்லார் அமரர் அந்த அசுரர்கள் கொடிய குணம் படைத்த அசுரர்கள் பரிந்தருள் செய்க. அவங்க வந்து இதுக்கு எதுவும் இடையூறு செய்யாம இருக்க வில்லார் புறத்தை விலங்கு எரி கோத்தவன். அப்ப இந்த தவம் வந்து எப்படி அந்த தட்சனுடைய வேள்வி வந்து அழிஞ்சு போச்சோ அதே மாதிரி நம்மளுடைய வேள்வி வந்து எந்த ஒரு கொடியவர்களாலையும் அழியக்கூடாது அப்படின்னா நம்ம இறைவனை சிவபெருமானதான் நாம வந்து அதுக்கு துணையாக இருக்கணும். வில்லார் புறத்தை விலங்கு எரி கோத்தன் வானவர்களுக்கு காக்கும்படி இறைவன். வில்லார் அப்படிங்கிறது இந்த இடத்துல வானவர்களை குறிக்குது. புறத்தை அவங்கள வந்து காக்கக்கூடிய விலங்கு எரி கோத்தவன் அப்படின்னா இறைவன். அந்த அசுரர்கள் அழிக்காம உதவுறதுக்கு இறைவன் வேணும். பொல்லா அசுரர்கள் பொன்றும் படிக்கே. அவங்க அந்த அசுரர்கள் அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த 3 விதமான மலங்கள். ஏற்கனவே அந்த கோட்டைன்னு படிச்சோம் இல்லையா? அந்த 3 அரக்கர்கள் தான் அசுரர்கள் தான் உள்ள இருந்து நம்மள வந்து இந்த வேள்விய மேலும் நடத்த விடாம கெடுக்கக்கூடியவர்கள். அவங்கள அழிக்கக்கூடியவன் யாருன்னா சிவபெருமான். அப்ப அவனை அழைத்துதான் இந்த யாகத்தை செய்யும் போது நமக்கு அந்த அசுரர்களால எந்த கேடும் வந்து விளையாது. இப்ப அதத்தான் வந்து அந்த நவகுண்டமா சொல்லியிருக்காங்க. அந்த நவகுண்டத்துல வர்றது வந்து முக்கோண வடிவம். முக்கோணம் அப்படிங்கிறது இன்வெர்டட் ட்ரையாங்கிளா இருக்கும். அந்த கூர்மையான பகுதி கீழே பாக்குற மாதிரி இருக்கும். இது எதை குறிக்கும்னா நீரை குறிக்கும். நீர் வந்து எங்க வச்சாலும் சரி அது கீழ் நோக்கி தான் போகும். அப்ப அந்த ஆரோ மாதிரி டவுன்வர்ட் டைரக்ஷன்ல ஒரு முக்கோண வடிவத்துல ஒரு நவகுண்டம் அமைச்சிருப்பாங்க. அடுத்து நிலபூதத்தை குறிக்கிற மாதிரி சதுரம். 4 திசைகள் எதுக்கு உண்டு அப்படின்னா நிலபூதத்துக்கு உண்டு. அதை குறிக்கிறதுக்காக சதுரம் இருக்கும். அதுக்கப்புறம் ஐங்கோணம் 5 திசைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். 5 வந்து எதை குறிக்கும்னா சூரியனை குறிக்கும். சூரியன்ல இருந்து 5 விதமான ஆற்றல் நமக்கு வரும். காலையில வரும்போது சூரியன்ல இருந்து வரக்கூடியது சிவப்பு நிற கதிர்களா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாறும். அப்புறம் ஒரு நேரம் வந்து ரொம்ப வெயில் அதிகமா இருக்கும். அப்புறம் சாயந்தரம் அது கொஞ்சம் மாறும். இந்த மாதிரி 5 விதமான கதிர்களை கொடுக்கக்கூடிய அந்த சூரியன் அப்படிங்கிறதுக்காக சூரியனுக்காக ஒரு இது ஐங்கோணம். அப்புறம் அருங்கோணம் அப்படிங்கிறது நம்மளுடைய அநாகத சக்கரம். நெருப்பு பூதத்தை காட்டக்கூடிய அந்த ஒரு இதுதான் வந்து அருங்கோணமா இருக்கும். அதுக்கப்புறம் 8 கோணம். 8 அப்படிங்கிறது காற்றை குறிக்கக்கூடியது. காற்று வந்து 8 திசைக்கும் வந்து பரவக்கூடிய ஆற்றல் கொண்டது. நீர் அப்படி கிடையாது. அது டவுன்வர்ட் மட்டும்தான், கீழ் நோக்கி தான். இது வந்து 8 திசைக்கும் பரவக்கூடியது காற்று. அதுக்கப்புறம் பிறை வடிவத்துல ஒரு நவகுண்டம் அமைப்பாங்க. பிறை அப்படிங்கிறது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சந்திரக்கலைய வந்து பிறை ரூபமா நவகுண்டம் அமைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தாமரை. தாமரை அப்படிங்கிறது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய வாழைத்தாய் அப்படின்னு நம்ம வாழைத்தாய் நிறைய இடங்கள்ல பார்த்திருப்போம். ஒரு சின்ன பொண்ணு பாவாடை சட்டை போட்டுட்டு
தாமரை பூ மேல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து வாழைத்தாய் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு சக்கரம். மனோன்மணிய சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம அதிகமா பார்த்தது இந்த 7 சக்கரங்கள் பார்த்திருப்போம். அது போக 8வதா பிந்து சக்கரம் பார்த்திருப்போம். நிலவுக்குரியது. இது வந்து மனோன்மணி சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுவும் நம்ம தலைக்குள்ள இருக்கக்கூடிய சக்கரம். ஆ அதுக்கு ஏன் வாழைத்தாய் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்கன்னா, அந்த வாழை மரத்துல அந்த வாழைப்பூ இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நம்மளுடைய தொண்டை பகுதியில இருந்து ஒரு குருத்து மாதிரி ஒரு அமைப்பு இருந்து, அதுல இருந்து பால் மாதிரி சுரக்க ஆரம்பிக்கும். எப்படி வந்து ஒரு ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தைக்கு வந்து பால் குடுத்து பசிய தீர்க்குமோ, அதே மாதிரி நமக்குள்ள ஒரு தாய் இருந்து ஞானப்பால் குடுத்து நம்ம அறிவ வளர்க்கக்கூடியவள் தான் வந்து அந்த வாழைத்தாய். அவள் இருக்கக்கூடிய அந்த சக்கரம் வந்து மனோன்மணிய சக்கரம். அதுவும் நம்மளுடைய இந்த கண்டத்துக்கு மேல இருந்து, அது அந்த ஞான பால குடுக்கும். அந்த தாய நெனச்சு, அதுக்காக வைக்கக்கூடிய அந்த குண்டம் தான் வந்து தாமரை மாதிரி வச்சிருப்பாங்க. அடுத்து இலை வடிவத்துல இருக்கும். நம்மளுடைய ஆஜ்னா சக்கரம், அது நெற்றிக்கண் தான் வந்து 2 பக்கமும் 2 இதழ்களோட இருக்கிறது. பார்க்கிறதுக்கு இலை மாதிரி இருக்கிறதுனால, அந்த ஆஜ்னா சக்கரத்துக்கு 8வதா இருக்கிறது. இலை போன்ற நவகுண்டம். அடுத்து கடைசியா வட்டம். வட்டத்துல ஒரு நவகுண்டம் வச்சிருப்பாங்க. வட்டம் தான் வந்து ஆகாய பூதம். இது எல்லாத்தையுமே தனக்குள்ள வைக்கக்கூடிய அந்த கடைசி சக்கரம் மாதிரி. ஆகாய பூதம் அதுதான் அந்த வட்டம். இந்த 9 நவகுண்டம் வச்சு நம்ம அந்த வேள்வி செய்யும்போது, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த 9 துவாரங்கள்ல உள்ள அடைப்புகள் நீங்கி, நம்ம வந்து அடுத்த நிலைக்கு போவோம். இந்த நவகுண்டம் திரும்பவும் அவரு தனியா ஒரு தலைப்பாவே வந்து குடுத்திருப்பாரு. 4ஆம் தந்திரம் வரும்போது, அத நம்ம இன்னும் நல்லா விளக்கமா பார்க்கலாம். இப்ப தெரிஞ்சுக்கலாம். அந்த நவகுண்டம் வேள்வியில வைக்கிறது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நவத்வாரங்களுக்காக. கடைசி பாடல் 361வது பாடல். தெளிந்தார் கலங்கினும் நீ கலங்காதே, அழிந்தாங்கு அடைவது எம் ஆதிப்பிரானை, விழிந்தான் அது தக்கன் வேள்வியை வீய, சுழிந்தாங்கு அருள் செய் தூமொழியானே. இப்ப இதுவரைக்கும் நம்ம எப்படியெல்லாம் வேள்வி செய்யறது அப்படின்னு பார்த்துட்டோம். இப்ப நமக்குள்ள வந்து ஒரு அந்த திருமாலுக்கும் பிரம்மாவுக்குமே இப்படி தண்டனை கிடைச்சிருக்கு. இவ்வளவு தவம் பண்ணி போன தேவர்களுமே தப்பு பண்ணிட்டாங்க. அப்ப நம்மலாம் எம்மாத்திரம், நமக்கு இது தேவையா அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள ஒரு எண்ணம் வந்திருக்கும். அந்த எண்ணம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திருமூலர் வந்து சொல்லக்கூடிய கடைசி பாடல் தான் இது. இறைவனை வந்து நாம எப்படி அடையலாம் அப்படிங்கிறதுக்காக. தெளிந்தார் கலங்கினும் நீ கலங்காதே. இந்த தெளிந்தார் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி பார்த்த இவங்க எல்லாருமே தெளிந்தவர்கள். எப்படி இறைவனை அடையணும் அதுபடி அடைந்து வரம் வாங்கிய தெளிந்தவர்கள். கலங்கினும் அவங்களுக்கே வந்து ஒரு பயத்தை காட்டக்கூடியது மாதிரி இந்த வேள்வி அமைந்தது. நீ கலங்காதே. அதையெல்லாம் படித்து தெரிந்து நீ வந்து நமக்கு அப்ப இது அடையிறது சாத்தியம் இல்லையோ அப்படின்னு நீ கலங்க வேண்டாம். அழிந்தாங்கு அடைவது எம் ஆதி பிரானை. நாம இங்க இருந்து நாம அடைய போறது எம்முடைய சிவபெருமானை. அவரை தான் நாம போய் அடைய போறோம். விழிந்தான் அது தக்கன் வேள்வியை வீய. விழிந்தான் அப்படிங்கும்போது அந்த தவறுகள் செய்த அந்த தக்கனுடைய வேள்விதான் வந்து அப்படி அழிந்து போனது. சுழிந்தாங்கு அருள் செய் தூமொழியானே. நமக்கு வந்து இறைவனை மட்டும் அடையணும் அப்படிங்கிற நல்ல சிந்தனையோட நாம பயிற்சி பண்ணா, நாம வந்து கட்டாயம் இறைவனை போய் அடைவோம். அவன் அதுக்கான அருள் வந்து நமக்கு செய்வான். நமக்கு அந்த எல்லா தகுதியுமே இருக்கு. அதனால கவலைப்பட வேண்டாம். ஒரு தன்னம்பிக்கையோட முயற்சி செய்து நாமளும் வந்து இறைவனை அடையலாம் அப்படிங்கறதுதான் கடைசி பாடல்ல சொல்லியிருக்கார். இப்போ முதல் பாடல்ல வந்து இறைவனுக்கும் எந்த அளவுக்கு வந்து கோபம் வந்து அந்த வேள்விய கலைத்தாரு அப்படின்னு பார்த்தோம். மன்னிப்பு கேட்ட உடனே எந்த அளவுக்கு இறங்கி வந்தாரு அப்படின்னு பார்த்தோம். அவருடைய அந்த கோபம் தணிந்த உடனே எப்படி எல்லாம் பரிசாக அந்த அருள் கொடுத்தாரு
அது 3வது பாடல்ல பார்த்தோம். அப்புறம் அந்த வேள்வி நடந்ததுக்கும் காரணம் அவர்தான். அது அழிஞ்சதுக்கும் காரணம் அவர்தான். திரும்ப அருள் குடுத்ததுக்கும் காரணம் அவர்தான். எல்லாமே சிவன் தான் காரணம் அப்படிங்கிறத புரிய வச்சாரு. அப்புறம் அப்ப முறைப்படி அந்த வேள்வி எப்படிதான் இருக்கணும்? மூலாதாரத்துல இருக்கிற அக்கினிய ஒவ்வொரு சக்கரங்களா கடந்து மேல எழுப்பணும். அத சொல்லியிருந்தாரு. அடுத்து நம்ம தவறு செய்யும்போது அதுக்கான தக்க தண்டனை கிடைக்கதான் செய்யும். அதையும் நாம ஏத்துக்கணும். அது அடுத்த பாடல்ல சொல்லியிருந்தாரு. அப்புறம் அந்த மந்திரம் சொல்லுவது மனம் உவந்து சொல்லணும். அதையும் சொல்லியிருந்தாரு. அப்புறம் அந்த நவகுண்டம் அமைத்து வேள்வி செய்யறது எதனால? அதையும் சொல்லியிருந்தாரு. கடைசி பாடல்ல மனம் தளராம நாம அந்த இறைவனை மனசுல வச்சுட்டு நாமளும் வந்து பயிற்சி செய்யலாம் அப்படிங்கிறத கடைசி பாடல்ல சொல்லியிருந்தாரு. இதோட அந்த தக்கன் வேள்வி வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த தலைப்ப நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நம்ம போன வகுப்புல வந்து நமச்சிவாய பார்த்தோம். அத வந்து போன வகுப்புலயே நம்ம ஒரு தடவை சொல்லி பார்த்திருக்கலாம். அதை எப்படி நம்ம உணர்ந்து சொல்றதுன்னு. பரவாயில்ல, இன்னைக்கு கிளாஸ்ல ஒரு 3 தடவை நமச்சிவாய சொல்லிட்டு கிளாஸ முடிக்கலாம். அந்த நமச்சிவாய சொல்லும்போது நம்ம ஓம் சேர்த்துக்குவோம். ஒண்ணு நமச்சிவாயக்கு முன்னாடி சேர்த்துக்குவோம், இல்லைன்னா நமச்சிவாயக்கு பின்னாடி சேர்த்துக்குவோம். நம்ம ஒவ்வொரு புதன்கிழமையும் அந்த நமச்சிவாய சொல்லி பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் அந்த நமச்சிவாயக்கு எத்தனை பொருள் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வந்து இந்த நமச்சிவாய அப்படிங்கிறது பஞ்சபூத தத்துவம் தான். அந்த ஒவ்வொரு எழுத்தும் பஞ்சபூதங்களை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம். அப்ப அந்த ஓம் என்ன, ஓம் எதுக்கு இதோட வந்து சேர்க்கிறாங்க, ஓம் நமச்சிவாயன் ஏன்னு சொல்லணும் அப்படின்னா, இந்த பஞ்சபூதங்கள் எதுல இருந்து வந்தது அப்படின்னா, அது ஒரு சுத்தமான நாத விந்து அப்படிங்கிற ஒரு தத்துவத்துல இருந்து இந்த நமச்சிவாய வந்தது. அப்ப அந்த நாத விந்து தத்துவம் அப்படிங்கிறது என்னன்னா, அதுதான் வந்து ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரம். அந்த ஓம்ல இருந்துதான் எல்லாமே தோன்றி வந்திருக்கு. அப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த பஞ்சபூதங்களும் அந்த நாத விந்தத்துல இருந்து வந்தனால அந்த ஓம் அப்படிங்கிறத சேர்த்து நாம வந்து ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்றோம். இப்ப அத நம்ம எப்படி சொல்லி பார்க்கலாம்னா, ஓம் அப்படிங்கிறது அப்ப இந்த பஞ்சபூதத்துக்கும் மேல இருக்கக்கூடிய ஒரு சக்தி. இப்ப நம்ம எங்க இருக்கோம்? நிலத்துக்கு மேல இருக்கோம். நம்மள சுத்தி நீர் இருக்கு. அந்த நீருக்கு மேல நெருப்பு. அந்த சூரியன் இருக்கக்கூடிய ஒரு சரௌண்டிங் மாதிரி எடுத்துட்டா அது நெருப்பு. அதுக்கு மேல காற்று, அதுக்கு மேல ஆகாயம். அந்த ஆகாயத்துக்கு மேலதான் வந்து அந்த நாதமும் விந்தும் சிவனும் சக்தியுமா அதுக்கு மேல இருக்காங்க. அப்ப அந்த ஓம்ங்கிற நாதம் அங்க இருந்து கீழே வந்துட்டு நம்ம உடல்ல ஒவ்வொரு பூதமா அது திரும்ப மேல எழும்பி திரும்ப அந்த ஓம்ல போய் சேருது. இதுதான் வந்து அந்த தத்துவம். ஓம்னு சொல்றது மேல இருந்து ஒரு ஆற்றல் கீழே வருது. அது திரும்ப கீழே இருந்து மேல எழும்பி போறத நம்ம வந்து உணர்ந்து பார்க்கலாம். ஓகே, இதோட ரெக்கார்டிங்